அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்மீக கதைகள் என்ற நிகழ்ச்சி. ஞானத்தின் திறவுகோல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதை என்னன்னாங்க, ஒரு பெரிய ராஜா, அவருக்கு அந்த ராஜபோக வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு. ஒரு குருநாதர்கிட்ட வந்து, சுவாமி, எனக்கு ஞானம் பெறணும், அது எப்படி பெறுவது அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் என்ன ஆகுது அப்படின்னாங்க, இவர் ராஜா உள்ளே நுழையிறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீடன் அந்த தூசெல்லாம் தட்டுறாரு. அந்த தூசெல்லாம் தட்டின உடனே அது மேலே, ராஜா மேலே அந்த இது மேலே விழுந்துருது. உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. டேய் முட்டாளே, பார்த்து இதெல்லாம் தட்டக்கூடாதா தூசு வணிகி, இந்த குப்பையெல்லாம் பாரு, என் மேலையெல்லாம் இவ்வளோ இதாகிடுச்சுன்னு ஓங்கி அடிச்சிட்றாரு. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராஜா, உங்ககிட்ட 1000 பாம்புகள் இருக்குது. முதல்ல அந்த பாம்புகள்லாம் ஓட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து வாங்க, அப்புறம் எப்படி ஞானம் பெறுறதுங்கிறத நான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடுறார். கொஞ்ச நாள் ஆகுது. ஆனவுடனே மறுபடியும் அந்த ராஜா வர. இப்போ அந்த சீடன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, குப்பையை பெருக்கி அப்படியே கொஞ்சம் வேகமாக தள்ளும் பொழுது மறுபடியும் ராஜா மேலே அந்த குப்பை பட்டுருது. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, இந்த தடவை அடிக்கலை, கொஞ்சம் கோபமாக, என்ன இப்படி பண்ணுற நீயே, ஒருத்தர் வராங்கன்னு தெரியலையே, இந்தமாரி நீ பண்ணுறையே அப்படின்னு கொஞ்சம் கோவிச்சுக்கிறாரு. அப்போ இந்த ஞானி சொல்கிறாரு, இப்போ உங்கள்கிட்ட நாய்கள் இருக்குது, அந்த நாய்கள்லாம் ஓட்டிட்டு வா. ஏன்னா ஒரு வாழ்வாள்னு கத்தினார் இல்லை, அதனால் நாய்கள் நிறையா இருக்குது. முதல்ல கடிச்சார், இப்போ கத்துறார், அதனால் நாய்கள் இருக்குது, அதை நீ வந்து ஓட்டி அதை துரத்திட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா மறுபடியும் போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 3வது முறையாக வராரு. அப்போ வரும் பொழுது இதே இந்த சீடன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கெட்டில் சாணம் கரைச்சிட்டு வாசலில் தெளிக்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, எதிரில் வந்த ராஜா மேலே மோதி அந்த சாண தண்ணியெல்லாம் ராஜா மேலே கொட்டி இவரும் கீழே விழுந்துடுறாரு. உடனே இந்த சீடன் ரொம்ப பயந்துடுறாரு, இந்த தடவை ராஜா என்ன சொல்லுவாரோ என்ன பண்ணுவாரோ அப்படின்ட்டு பயப்படுறாரு. அப்போ ராஜா என்ன பண்ணுறாருன்னா, முல்லம்மா அமைதியாக சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா, பார்த்து ஜாக்கிரதையாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை பார்த்து ஞானி சொல்கிறாரு, உனக்கு வந்து ஞானம் வந்துருச்சு. ஞானம் அப்படின்னா அதுக்கு முதல்ல அது திறவுகோல் என்னன்னா சகிப்புத்தன்மை இருக்கணும். எப்போ சகிப்புத்தன்மை உனக்கு இருந்ததோ அப்பயே உனக்கு ஞானம் வந்துருச்சு. இன்னுமே நீ ஞானத்தை வந்து தேடி கற்றுக்கணும்னு நீங்கள் வர வேண்டியதில்லை. நீ உனக்கு ஞானம் ஏற்கனவே வந்துருச்சு, நீ போயிட்டு வரலான்னு வாழ்த்தி அனுப்பினார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.